வணக்கம். இது வெண்படங்கள். வெண்படங்களில் இப்படி ஒன்றுக்குள்ளே ஒரு ரவுண்டுக்குள்ளே அடுத்த ரவுண்டு இப்படி போட்டால் ஒரு சின்ன தொகுதிக்குள்ளே பெரிய தொகுதி இருக்குது. இந்த பெரிய தொகுதிக்கு மேலே இன்னொரு பெரிய தொகுதி வரும். சரியா? ஒன்றுக்கு உள்ள ஒன்றா இருக்கும். இது எக்ஸாம்பிள் அடுத்து சொல்கிறேன். இதில் பாருங்கள், பியில் பாருங்கள், ஒரு பெரிய தொகுதிக்குள்ளே 2 சின்ன தொகுதி இருக்குது. இந்த 2க்கும் வேறுபாடோடு இருக்குது. சரியா? அப்படி இருக்குது. அடுத்தது இதில் ஒரு பெரிய தொகுதிக்குள்ளே 2 சின்ன தொகுதி, அந்த 2 சின்ன தொகுதியில் கொஞ்சோண்டு சேர்ந்துருக்கு. அதுதான் இந்த ஒன்றுக்குள்ளே ஒன்று சேர்ந்துருக்கு. இந்த பாருங்கள், இங்கே 1, அடுத்தது இங்கே 1, 2ம் கொஞ்சோண்டு சிறிதளவு சேர்ந்துருக்கு. இது 3 தொகுதியுமே வேறு அப்படின்னு சொல்லியிருக்கு. சரியா? இப்போ எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். கேட்ஸ், டாக்ஸ், பெட்ஸ். சரியா? பெட்டுங்கிறத தான் நம்ம என்னது கேட்டையும் டாகையும் வளர்ப்போம், அப்படி தானே? கேட்டு வேறு, டாகு வேறு இனம். அப்போ இதை பியை சொல்லலாம். கேட் இதை எடுத்துக்கலாம், இதை டாகை எடுத்துக்கலாம். இதை என்ன பெட்டு அனிமல்ஸ் தானே கேட்டும் டாகும். அப்போ இதில் பி ஆன்சர். சரியா? அடுத்தது பாருங்கள், பஸ், கார், வெஹிக்கிள். வெஹிக்கிளுக்கு உள்ள காரும் பஸ்ஸும் எடுத்துக்கலாம், அப்படி தானே? இதுலேயும் பி தான் வரும். கார், பஸ், இது வெஹிக்கிள்குள்ளே அடங்குது. சரி, அப்போ இதிலேயே பி தான் ஆன்சர். அடுத்தது பாருங்கள், லாயர், டாக்டர், டீச்சர். 3மே வேறு ப்ரொஃபஷன் உள்ளது. அப்போ 3மே வேறங்கும்போது இது வரும். இந்த 3 வேறு. அப்போ டி ஆன்சர். சரியா? அடுத்தது ஏஷியா, இந்தியா, தமிழ்நாடு. இது எப்படி வரும்? ஏஷியா பெரிய இது, அப்படி தானே? ஏஷியாவுக்குள்ளே இந்தியா இருக்குது, இந்தியாவுக்கு உள்ளே தமிழ்நாடு இருக்குது. அப்போது இந்த இதை எடுக்கலாம். இது வெளிவட்டம் ஏஷியா, உள்வட்டம் இந்தியா, அதுக்கு உள்ள தொகுதி தான் எனது தமிழ்நாடு. அப்போ இதுக்கு ஆன்சர் ஏ. புரியுதா? நன்றி.